இது புதுசாக தான் கேட்டிருக்கிறாங்க. இந்த புதிய விஷயமா இருக்கிறதுனால இந்த லேட்டாக கேட்ட கேள்வியாக இருந்தாலும் அதை முன்னுரிமை கொடுத்து எடுத்துக்கிறோம். என்னென்னு கேட்டால், சமீப காலமாக 2 வாரமாக கருந்துளைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறார்களே, அது பற்றி இஸ்லாம் ஏதும் கூறுகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வானத்தில் விண்ணில் கருந்துளை, கருப்பு ஓட்டை, துளைன்னா ஒரு ஓட்டை, அந்த மாதிரி கருந்துளை என்று ஒன்று இருப்பதாக இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்களே, இதை பற்றி இஸ்லாம் எதுவும் சொல்லுதான்னு கேட்குறாங்க. இந்த கருந்துளைங்கிற மேட்ரு இப்போ கண்டுபிடிச்ச மேட்ரு கிடையாது. இப்போ நாங்கள் இந்த நாத்திகர்களோட விவாதம் பண்ணமே, அந்த விவாதத்தில் இந்த கருந்துளை பற்றி அவங்க பேசுவாங்க. அந்த விவாதத்திலே கூட இந்த கருந்துளை பவர்ஃபுல்லான கருந்துளை இருக்குது, அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா அந்த கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த கருந்துளைங்கிற ஒரு விஷயம் ஆரம்ப காலத்திலேருந்து இருந்து கொண்டு இருக்கிறது. புதிய கண்டுபிடிப்பு ஒன்று இப்போ செஞ்சிடல. இப்போ செஞ்ச என்னன்னு கேட்டால், அந்த கருந்துளையை படம் எடுத்துட்டாங்க, ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஃபோட்டோ எடுத்தது தான் புது விஷயமே தவிர, இந்த கருந்துளைங்கிற கான்செப்ட் எதுவுமே புது விஷயம் கிடையாது. அது நீண்ட பல ஆண்டுகளாகவே விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து கண்டுபிடித்து சொன்ன ஒரு விஷயந்தான். அப்படியான ஒரு பெரிய கருந்துளையை புகைப்படமாக எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா கருந்துளையை புகைப்படமாக எடுக்க முடியாதுங்கிற காரணத்தினால அது எடுத்தது என்ன செய்யுது, அது ஒரு வியப்பான ஒரு செய்தியாக பேசப்படுகிறது. இதை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இந்த கருந்துளைன்னா என்ன கருந்துளைன்னு கேட்டால், இப்போ நம்ம வாழ்கிற இந்த கேலக்சியில் சூரியன் இருக்குது, சூரிய குடும்பம் இருக்குது, இப்படி இருக்கிறோம். இது போக இன்னும் பல கேலக்சிகள் இருக்கிறது. அங்கெல்லாம் என்ன இருக்குன்னா, இதே மாதிரி லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இந்த நட்சத்திரங்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எல்லாமே வாயு எரிஞ்சு கொண்டே இருக்கிறது தான். சூரியன் என்னது, அது எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோள் தான் சூரியன்கிறது. அதில் உள்ள ஹைட்ரஜன் என்ன செய்யுது, ஹீலியமும் சேர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. எரிய என்ன செய்யறதுன்னா, அதில் உள்ள ஹைட்ரஜன் குறைஞ்சிக்கிட்டே வருது. சூரியனுக்கு 450 கோடி ஆண்டுகளாக அது எரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கான். பாதி ஹைட்ரஜன் குறைஞ்சிச்சுங்கிறான். இன்னொரு 500 கோடி ஆண்டுகள் ஆகும் பொழுது அதை எரிவதற்குரிய எரிபொருள் இல்லாமல் சூரியனை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு தன்மையில் நட்சத்திரங்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரங்கள் இதே மாதிரி ஹைட்ரஜனை கொண்டு என்ன செய்யும், அது எரிந்து கொண்டே இருக்கும். எரிஞ்சு அந்த எரிபொருள் கேஸ் இருக்குன்னு வைங்களேன், கேஸை உடைச்சி பற்றி விட்டோம்னா அந்த கேஸ் இருக்கிற வரைக்கும் எரிஞ்சு முடிஞ்சு ஒன்றும் போயிடுதுல. அந்த மாதிரி அதுக்குரிய எரிபொருள் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு அந்த எரிபொருள் இல்லாத காரணத்தினால அது ஒரு கருப்பு நிறமாக அது மாறிவிடுகிறது. மாறினது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி அதிகமாகிடுது. வெளியேற்றிக்கிட்டே இருக்கல, நெருப்பை வெளியேற்றி கொண்டே இருந்தவைகள் அது அந்த எரிபொருள்லாம் காலியாகி நட்சத்திரம் செத்து போச்சுன்னு வைங்களேன். அதான் அர்த்தம். நட்சத்திரங்கள், பெரிய பெரிய நட்சத்திரங்கள் செத்து போன உடனே, அதாவது அதில் உள்ள எரிபொருள் முடிஞ்சு போன உடனே அது என்னவாகுதுன்னா ஒரு கருப்பு பொருளாக, அடர்த்தியாக்கப்பட்ட ஒரு பொருளாக மாறிடுது. மாறின பிறகு அது இழுக்கக்கூடிய தன்மை, எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி உள்ளதாக ஆகிவிடும் அப்படிங்கிற. அதைத்தான் கருந்துளை. துளையெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா சொல்லிக்கிற கருப்பாக இருக்கிறதுனால என்ன செய்யறது, கருந்துளைன்னு சொல்கிறாங்க. அது கருப்பான ஒரு பொருளாக என்ன செய்யும், மாறிடும். இந்த கருப்பாக மாறும்போது மாறினது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையும் முடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிடும். அதான் கருப்பு. அது இழுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒளியை கூட இழுத்துருங்கிறான். வெளிச்சம் இருக்குல்ல, அதை இழுக்கிறதா இருந்தால் சாதாரண இந்த பூமி இருக்குன்னு வைங்களேன், பூமி நம்மளை இழுக்கும். எவ்வளோக்கு இழுக்கும், ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் குதிச்சோம்னா இழுக்கும். நம்ம அதிகமான பூமியோட ஈர்ப்பு சக்தியை தாண்டுகிற வேகத்தில் நம்ம மேலே போனோன்னு வைங்க, அதை கடந்துட்டோம்னு சொன்னால் பூமி நம்மளை இழுக்க முடியாது. பூமிக்கு ஈர்ப்பு சக்தி ஒரு அளவு இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு இழுப்பு இருக்குன்னு வைங்களேன், இவ்வளோ தூரத்துக்கு தாண்டி மேலே போயிட்டோன்னு வைங்க, பூமியோடைய இழுப்பு சக்தியை விட வேகமாக பயணித்து இந்த ஈர்ப்பு சக்தி எல்லையை கடந்து இந்த பக்கம் போயிட்டோம்னு சொன்னால் நம்ம கீழே விழுவ மாட்டோம், அப்படி நிற்கலாம். பூமி நம்மளை இழுக்காது. ஏன், பூமியோட இழுக்கும் சக்தி ஒரு அளவுக்கு தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு தாண்டிட்டோம்னு சொன்னால் அது முடியாது. ஆனால் இந்த வெளிச்சம் இருக்குல்ல, இந்த வெளிச்சம் ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில், ஒரு செகண்டில் ஒரு லைட் அடித்தோம்னா 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துக்கு போகுதுங்கிறான்.
அந்த அளவுக்கு வேகமாக போகக்கூடிய அந்த லைட்டை கூட இந்த கருந்துளைன்னு சொல்றாங்க பாரு. கருந்துளைன்னா நட்சத்திரம், செத்து போன நட்சத்திரம் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. உயிர் விட்ட நட்சத்திரம். அந்த உயிர் விட்ட நட்சத்திரம் இருக்குது, அது ஒளியை கூட இழுத்துரும் அப்படிங்கிறான். ஒளியை இழுத்துரும்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு கற்பனையாக நீங்க அந்த கருந்துளையில இறங்க முடியாத பேச்சுக்கு அந்த கருந்துளை கிட்ட நின்று அது கருந்துளைக்கு எதிர் ஆப்போசிட் சைடில் லைட் அடிக்கிறீங்க. லைட் அடிச்சா அந்த வெளிச்சம் மேலே வராது. ஏன்? அந்த வெளிச்சத்தை அது இழுத்துரும். நீங்க இப்படி அடிச்சீங்கன்னு சொன்னா மேல அந்த வெளிச்சம் போகாது, அது கீழ் நோக்கி என்ன செஞ்சிட அந்த கருந்துளை இருக்கிற பக்கமாக இழுக்கப்பட்டுரும். அந்த வெளிச்சத்தை கூட அது எந்த திசையில் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போகுது ஒரு வினாடிக்கு, அவ்வளவு வேகத்தில் போற வெளிச்சமா இருந்தாலும் சரி, அந்த வெளிச்சத்தையும் இந்த கருந்துளைன்னு சொல்லக்கூடிய கருப்பு பொருள், கருந்துளை கிடையாது அது, அந்த கருப்பு பொருள் என்ன செய்யும், இழுத்துருது. அவ்வளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் பொழுது அதை போட்டோ எடுக்க இயலுமா? போட்டோ எடுக்கிறதா இருந்தா ஒரு கருப்பான பொருள் எடுக்கிறதா இருந்தா கூட நம்ம லைட் அடிப்போம், அந்த லைட் அதில் படணும், பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும், அப்பதான் போட்டோவிலையும் வரும். இந்த கருந்துளைங்கிறதுக்கு பாருங்க, நீங்க லைட் அடிச்சா கூட அதுல பட்டு எதிரொலிக்காது, இழுத்துனதை. லைட் அடிச்சிக்கிற வெளிச்சத்தை கொடுத்தீங்கன்னு சொன்ன எந்த பவர்ஃபுல்லான கேமரா வச்சு நீங்க எடுத்தாலும் சரி, அது வந்து படத்தில் சிக்காது. ஏன்னா படம் எடுக்கிறதா இருந்தா நான் அந்த வெளிச்சம் அதில் பட்டு இருட்டில் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், என்னை போட்டோ எடுக்கிறாரு, எப்படி எடுப்பாரு? ஒரு லைட் அடிப்பார், என் மேலே அது படும், பட்டவொன்னு திருப்பி அங்கிட்டு போகும், என் மேலே பட்டு ஒளி வந்து என்ன செய்யும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ தான் அந்த கேமராவில் வந்து நான் இருக்கிறது தெரியும். அப்போ அந்த என் மேலே பட்ட ஒளியை நான் முழுங்கிட்டேன்னு வைங்க வெளிச்சத்தை, எனக்கு அந்த நான் இருட்டாவே நான் இருந்துகிட்டு இருப்பேன், சொல்லுங்கதா? அந்த மாதிரியாக அந்த கருந்துகள் இருக்கிறதுனால அதை ஒரு படமாக எடுத்து காட்ட முடியாமல் இருந்துச்சு. இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதுக்குரிய கேமரா, அதனோட சைஸ்லாம் பிரம்மாண்டமானது. அந்த மாதிரியான ஒரு பல நாடுகளில் சேர்ந்து பல கோணத்தில் அந்த கேமரா வைத்து அந்த கருந்துகளில் மோதிட்டு இழுக்கப்படும்ல சில பொருள்கள், அப்படி இழுக்கப்படும் போது அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் ஏற்படும். அதை மையமாக வச்சு அதை படமாக எடுத்துருக்குறாங்க. கருந்துளை எடுக்கவே முடியாது. கருந்துளை என்ன செய்யலை, படம் முடியாது. கருந்துளையுடைய நிழல், கருந்துளைன்னு சொல்கிற இந்த இடத்துல இழுக்குன்னு வைங்களேன், தூசி இழுக்கும்போது அந்த தூசி ஒரு படமாகும்ல, இது இழுக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல தூசியாக வருது, அந்த இடத்துக்கிட்ட போகும்போது வேகமாக படும்போது என்ன செய்யலாம், ஒரு ஸ்பார்க்கு மாதிரி தென்படும். அதைத்தான் படமாக எடுத்துருக்குறாங்க. கருந்துளை எடுக்கிறாருன்னா எந்த லைட்டை போய் பாய்ச்சின்னு எடுத்த கருந்துளை எடுக்க முடியாது. இது ஒரு அதிசயமான, பல நாடுகளில் இருந்து அதை ஒரு நெட்வொர்க்கில் வைத்து ஒரே நேரத்தில் ஆன் பண்ணி எல்லாம் ஒன்று சேர்க்குறாங்க. அதில் அது அடக்கிற அளவு கேமராக்கள் கிடையாது. அதனால 16-20 நாடுகளில் கேமராக்களை வைத்து ஒரே நேரத்தில் ஆன் பண்ணி ஒவ்வொன்று காவாசி எடுக்கும். அப்படி ஒரு கோணத்தில் எடுத்து என்ன செய்யறது, மெர்ஜி பண்ணி அதை உலக நாடுகளுக்கு நாங்கள் அது கருந்துளை தத்துவமாக இருந்தது இந்த அப்படி தான் இருக்குன்னு காட்டிட்டோங்கிறாங்க. இதுதான் விஷயமே தவிர இந்த தன்மை வந்து ஆரம்பத்தில் உள்ள ரொம்ப நீண்ட காலமாகவே என்ன செய்யறது, நட்சத்திரங்கள் செத்து விட்டு, நட்சத்திரம்னா பெரிய சூரியன் எல்லாம் கருந்துகளை வராது. நமக்கு தான் சூரியன் வந்து 15 கோடி டிகிரி வெப்பம்னு சொல்லிட்டு இருக்கிறோம், விளங்குதா? ஆனால் இதெல்லாம் விட பல லட்சம் மடங்காக அங்கிட்டு உள்ள நட்சத்திரங்கள்லாம் அவ்வளோ பெரிய நெருப்புகள் இருந்தால் தான் அதில் கருந்துளை ஏற்படும். சூரியனில் வராது. சூரியனில் இருக்கிற இந்த வெப்பத்துக்கு இன்னொரு 500 கோடி ஆண்டுக்கு பிறகு சூரியனில் உள்ள ஹைட்ரஜன்லாம் காலியாகி போய் அது ஒன்றும் இல்லாமல் ஆச்சுன்னு வைங்களேன், அப்போ கூட அந்த கருந்துளை வர்ற அளவுக்கு பத்தாது. இதை விட பல லட்சம் மடங்கு அதிகமான வெப்பங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தான் இந்த இது ஏற்படும் சொல்றாங்க. இந்த சூரியனுக்கு என்ன செய்யாது, ஒரு காலத்திலையும் கருந்துளை ஏற்படாதுங்கிறாங்க. அதை விட்டுருங்க. பிரச்சனை என்னன்னு கேட்டா, இந்த கருந்துளை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, இதுக்கு பில்டப் கொடுக்குறாங்கன்னு கேட்டா, இவ்வளவு பவர்ஃபுல்லான சக்திலாம் இருக்கு பத்தியா, இயற்கைன்னு காட்டுறாங்களாம். அது இயற்கை இல்லைங்கிறதுக்கு தான் ஆதாரம். என்னத்தையும் கண்டுபிடிச்சாலும் அதெல்லாம் ஒரு சூப்பர் பவராக ஒருத்தன் இருக்கிறாங்கிறதுக்கு தான் அது ஆதாரமாக இருக்குமே தவிர இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் ஆகுது. ஏன்னு கேட்டால், இந்த விஞ்ஞானிகள் எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் வந்து பெருவெடிப்பு கொள்கையில் தான் இந்த பிரபஞ்சம் உண்டாகுது. பெருவெடிப்புனா என்ன, ஒரு அணு வெடிக்குது, அது எப்படி திடீர்னு வெடிக்கும், அதுக்கு பதில் இல்லை. சரி, வெடிச்சு என்ன செய்யுதுன்னா பிரம்மாண்டமான சக்தி வெளிப்பட்டு அது விரிவடைந்து கொண்டே போகிறது. அதில் தான் அது விரிவடைந்து கொண்டே போவதில் தான் சூரியன், சந்திரன், இந்த கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே உண்டாகுதுங்கிறான். அதெல்லாம் வந்து உண்டாகுமான்னு கேட்டால் உண்டாகாது. சின்ன ஒரு அணுவுக்குள்ள கூட அடங்கி இருக்குமான்னா அடங்கி இருக்காது. அப்படியான ஒரு பிரம்மாண்டமான பொருள்கள் உண்டாகி கொண்டு இருப்பது வந்து கடவுள் இருக்கிறான் என்பதைத்தான் சொல்லுமே தவிர, அதை கண்டுபிடிச்சோம் இதை கண்டுபிடிச்ச மத்தியெல்லாம் கடவுள் இல்லைங்கிற கண்டுபிடிச்சது வந்து கடவுள் இல்லைக்கு ஆதாரமாகுமா?
கண்டுபிடித்ததை வைத்து நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், எவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த அண்டத்தை நம்ம உட்காந்துக்கிட்டு இந்த பூமி தான் உலகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இருக்கிற ஊர் தான் பெருசுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம மாநிலம் தான் பெருசு, நம்ம நாடு தான் பெருசுன்னு இருக்கிறோம். அதெல்லாம் இந்த சூரிய குடும்பம் தான் பெருசுங்கிறோம். இதெல்லாம் ஒரு கடுகையோட சின்னது. இமயமலையோடு ஒப்பிட்டால் இப்படி கடுகு இருக்குமோ அதை விட ஒரு சின்னதுதான் இந்த சூரிய சந்திரன் எல்லாம் சேர்ந்தது. ஏன் அதுக்கு மேலே பிரம்மாண்டமாக இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. இவ்வளவும் ஒரு சிஸ்டத்தில் இயங்குது என்று சொன்னால் அது கடவுள் இருக்கிறான் என்பதை தான் காட்டுதுங்கிறது தான் அந்த கருந்துளையை பற்றி உள்ள ஒரு விஷயம். அதுபோக இந்த சந்திரன் இருக்கு இல்லையா, சந்திரன் ஒளி இழந்து போய்விடும்ங்கிற ஒரு விஷயம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. என்ன, அதாவது சந்திரனுக்கு வெளிச்சம் இருக்குல்ல, இந்த வெளிச்சம் இல்லாமல் போயிடும். இல்லாமல் எப்படி போவோமா சொல்ல அந்த காலத்தில் வெளிச்சம் இல்லாமல் போகணும்னு சொல்ல முடியுமானா முடியாது. அப்போ வெளிச்சம் இல்லாமல் போய்விடும் என்கிற ஒரு கருத்துப்பட குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு 77வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் ஃபைதன் நுஜூமு துமிசத், நட்சத்திரங்கள் ஒளி இழந்து போகும் பொழுது அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் பெரிய விஞ்ஞானி சொல்கிற ஒரு வார்த்தை தான் இது. முகமது எழுத படிக்க தெரியாதவருக்கு இதெல்லாம் சொல்ல இயலாது. பெரிய அறிவியலில் கரகொண்ட ஒருத்தன் தான் இதெல்லாம் சொல்லுவான். சந்திரன் ஒளி இழந்து போயிரு, இப்படி ஒளி இழந்து போயிடுறேன். அந்த நட்சத்திரங்களுக்கு விறகு வச்சு நான் எரிக்கிறது இல்லை, எரிகிறது தான், நெருப்பு எரிகிறது தாங்க நமக்கு வெப்பமாக வருது. சூரியன்கிறம அது என்ன சூரியன் உருண்டையை உருட்டி வச்சிருக்கா, இல்லை கிடையாது, நெருப்பு பற்றி எரியுது. அந்த பற்றி எரியிறோட வெப்பம் தான் இங்கே வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அந்த சுற்றி கொண்ட அந்த வாயு தான் அது. அந்த வாயுகள் பிடிச்சி எரிகிறதுல தான் என்ன செய்கிறது, அந்த நமக்கு அந்த கோல் மாதிரி நமக்கு தெரிகிறது. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு கொடுத்துருக்கிற அந்த எரிபொருள் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது ஒளி இழந்து போயிடும். ஒளி இழந்து போனால் கருப்பாக தான் போகும். அதான் அது பிளாக் ஹோல்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது ஹோல் கிடையாது, பிளாக்கான ஒரு பொருள், ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு பொருளுங்கிறோம்ல. அப்போ சந்திரனை பற்றி அல்ல நட்சத்திரங்களை பேசும் பொழுது ஃபைதன் நுஜூமு துமிசத், நட்சத்திரங்கள் ஒளி இழந்து போகும் பொழுது அந்த அந்த உலக அழிவு நாள் நெருங்கும் போது அதெல்லாம் நடக்கும்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ எத்தனை பல லட்சக்கணக்கான பிளாக் ஹோல்டர் ஒன்று இல்லை, இப்போ கண்டு போட்டாவில் எடுத்தது ஒன்று எடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பிளாக் ஹோலை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அது ஒளியாண்டில் 1200 கோடி ஒளியாண்டு தூரத்தில் இருக்குன்னா சொல்கிறாங்க. ஒளியாண்டு உங்களுக்கு விளங்குதா? ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்ரு. அப்போ ஒரு மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பாருங்கள். மாதத்துக்கு கால்குலேட்டர் கம்ப்யூட்டர் எதுலையுமே இந்த போட இயலாது. மாதத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பாருங்கள். இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒன்று பாருங்கள், அத்தனை லட்சம் கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அந்த ஒளி போயிடும். அவ்வளோ தூரம் மாதிரி 1200 கோடி ஒளி ஆண்டுண்டா எங்கே போகிறது, கற்பனை செய்யலாமா? இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒருத்தன் உட்காந்து ஆகுன்ற ஒரு அணுவை வெடிக்க வச்சு செஞ்சுருக்கான்னு சொன்னால் அவன் கடவுள் இருக்கிறாங்கிறதுக்கு தான் என்ன செய்கிறது, ஆதாரமாக இருக்குது. அது அறிவியலை பற்றி இன்னொரு காலத்துக்கு இன்னொரு நாளைக்கு பேசும்போது வச்சுக்கிடுவோம். இப்போ என்னென்னு கேட்டால், இந்த சந்திரனை பற்றி நம்ம தேடி பார்க்கையில் இந்த சந்திரன் ஒளி இழந்துடும். ஒளி இழக்கும்னா என்ன அர்த்தம், அதில் உள்ள எரிபொருள் குறைஞ்சி ஒன்றுமெல்லாம் போய் இந்த கருப்பை போகிறது, பிளாக் ஹோல் தான் அதுக்கு அர்த்தம். சந்திரன் நட்சத்திரங்கள் ஒளி இழக்கும் போதுன்னு சொன்னால் நட்சத்திரமாக இருந்தது கருப்பு உருண்டையாக போயிடும், தார் கட்டி மாதிரி போயிடும், ஈர்ப்பு சக்தி அதில் வந்துடும். அது அந்த எரிகிற நெருப்பு சக்தி போய் காலியாகி எரிபொருள் முடிஞ்சு போய் ஈர்க்கக்கூடிய ஒரு கோளாய் வரும். பன்மடங்கு வேகமாக அது இழுக்கும், வெளிச்சத்தை கூட இழுத்துரும், ஆப்போசிட் சைடில் போக விடாமல் இழுத்துரும். அப்படிங்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். இது போதும் பிளாக் ஹோலை பற்றி.